ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சேனல் லவ் மெசேஜ் ஃப்ரம் யுவர் பர்சன், ஹேண்ட் ரிட்டர்ன் சேனல் லவ் மெசேஜஸ். அதுக்கு முன்னாடி நம்ம டேரோ டெக்கில் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் பார்க்கலாமா? லெட்ஸ் see. Just imagine your person. ஓகே, நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இந்த கனெக்ஷனில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் பார்க்க முடியுது. ஒரு தேர்ட் பர்சனால் இந்த கனெக்ஷன் பிரேக் ஆன மாதிரி பார்க்க முடியுது. அந்த பர்சனால் நீங்களும் டிஸ்டர்பாக இருக்கீங்க, உங்கள் பர்சனும் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. பட் இருந்தாலுமே உங்கள் பர்சனோட தாட்ஸ் என்னென்னா, நோபடி கேன் டேக் யுவர் பிளேஸ், நீங்கள் தான் அவங்களோட லவ், அந்த மாதிரி பார்க்க முடியுது. உங்கள் பிளேஸை யாரோட ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த தேர்ட் பார்ட்டிஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த எனர்ஜிஸ் அப்படி தான் இருக்குது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு அவங்க தரலாம். நீங்களும் வந்து எப்படி இந்த ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணுறது தெரியாமல் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சனுமே அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, ஓவர் கம் பண்ணுறது, எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு உங்கள் கரண்ட் திங்கிங்காக இருக்குது. இந்த ஒரு ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. இருந்தாலுமே இந்த தேர்ட் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப குட் கேரக்டர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அவராக இருக்கணும் இந்த பர்சன்கிட்ட. அந்த தேர்ட் பர்சனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் நோ கான்டாக்டில் இருக்கிறது. இப்போது உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பர்சனை பற்றி, அவங்க ரியல் ஃபேஸை பற்றி இப்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அவங்க எப்படின்னு அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க மாட்டாங்க. உங்களை தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் பர்சன். இப்போது அவங்களுக்கு அவங்களோட ரியல் கேரக்டர் ரிவீல் ஆன மாதிரி பார்க்க முடியுது. இப்போ அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னா, எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அண்ட் எப்படி ரீகன்சிலேஷன் பண்ணுறது, அதை பற்றி மட்டும்தான் உங்கள் மைண்ட் செட் இருக்குது. உங்கள் பர்சன் உங்கள் ஹெல்த்தை பற்றியும் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ தான் அந்த டவுட்டே வருது. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் 6 of swords. See, I'm catching up this energy. ஓகே, ஃபீமேல் பர்சன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கனெக்ஷனை விட்டு மூவ் ஆன் பண்ண மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் மெயில் பர்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, லேட்டராக நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போ, உனக்கு ட்ரூத் என்னன்னு ரிவீல் ஆகும் சூன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஃபீமேல் எனர்ஜி தான் கிடைக்கிது. இந்த பர்சன் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ மை காட், நான் வந்து தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் என்னோட பர்சனை. எல்லாத்துக்குமே ரீசன் இந்த தேர்ட் பர்சன் தான். இந்த கனெக்ஷனில் சீக்ரெட்டாக அவங்க வந்து இந்த கனெக்ஷனை வந்து எண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோடய பர்சனை பிலீவ் பண்ணாமல் நான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி உங்கள் பர்சனை வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரைட் நவ். மேபி உங்கள் பர்சன் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுருக்கலாம். ஸோ நீ ட்ரூத் என்னமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகுவ, அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஓகே ஓகே, லெட்ஸ் see. நீங்கள் வந்து நிறைய மெசேஜ் உங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்கள் சைட்லேருந்து எந்த மெசேஜுக்குமே ஸ்டில் நாவ் இந்த பர்சன் கிட்டேருந்து ரிப்ளை எதுவுமே இருந்திருக்காது. பட் இந்த பர்சனோட மைண்டில் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அண்ட் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த பர்சன் அண்ட் ரிக்ரெட் பண்ணுறாங்க அவங்களோட மிஸ்டேக்ஸ். ஓகே, அண்ட் இந்த தேர்ட் பர்சன் வந்து பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஐம் கெட்டிங் பேரண்ட்ஸ் ஆர் சம் ஒன் ஃப்ரெண்ட், வாட் எவர் உங்கள் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஐம் கெட்டிங் லியோ சைன் கிடைக்கிது எனக்கு. லியோ அண்ட் ஜெமினைன், கேப்ரிகான், சாக்ரட்டேரிஸ், ஏரிஸ். உங்கள் பர்சன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து 7 times உங்கள் பர்சன்கிட்ட பேசியிருப்பீங்க. அந்த 7 timesமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அந்த 7 timesமே வந்து அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே,
பட் இப்போது இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஓகே, லெட்ஸ் see. நம்ம வந்து கப் மெசேஜ் பார்க்கலாம். Okay guys, let's see handwritten channel or message from your person. Okay, let's see. Okay, நான் already சொல்லியிருந்தேன், it was my fault but I blamed you. Okay, இந்த பர்சனுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கு, நான் சொல்லியிருந்தெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு. இவங்களுக்கு வந்து இப்போது தெரிஞ்சிருக்கு நம்ம தான் ஃபால்ட், நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அவங்க உங்களை ப்ளேம் பண்ணியிருக்காங்க, அதை நினச்சி அவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இட் வாஸ் மை ஃபால்ட் அப்படின்னு உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சீக்கிரமாகவே உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணலாம். இட் வாஸ் மை ஃபால்ட், ஐம் சாரி, லைக் தட். ஓகே ஓகே, யூ கெட் அ ஸ்வீட் ஒன். ஓகே, சம்திங் யூ கெட் அ ஸ்வீட் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் பர்சன் ஆர் ஸ்வீட், மேபி சம்திங் ஸ்வீட்னஸ். இந்த பர்சன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கலாம். ஓகே, ஒரு மேபி ஸ்வீட் லவ்வர் ஆர் கேரக்டர் கூட ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர் மாதிரி இருக்கலாம். ஓகே, அண்ட் ஐம் சீயிங் ஏதாச்சும் ஒரு லவ் மெசேஜஸ் இவங்க கிட்டேருந்து கிடைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு ஸ்வீட் டைலாகோட க்யூட்டாக பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட், டோன்ட் கோ ப்ளீஸ் அண்ட் டேஷ் சம்திங். இந்த பர்சன் உங்களை என்ன வேணாலுமே கூப்பிடலாம் நிக்நேம். அந்த நிக்நேமை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மேபி பேபி ஆர் செல்லம், கியூட்டி, ஸ்வீட்டி, ஹனி, அவங்க எப்படி கூப்பிடுவாங்களோ நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஐ அடோர் யூ லார்ட். திஸ் பர்சன் அட்மைரிங் யூ வெரி லார்ட். இந்த பர்சன் நிறைய அட்மையர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட இருந்து பார்த்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அதுவும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் ரொம்ப போல்டான பர்சனாக இருக்கலாம், அதே டைமில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். நிறைய விஷயத்தில் அட்மையர் பண்ணியிருக்காங்க. என்னால் என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியுதுன்னா, அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்களே, அந்த விஷயம்லாம் அவங்க வந்து அட்மையர் பண்ணுறாங்க. யாருக்காகவும் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூட இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த பர்சன் அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, just travel together. ஆஃப்டர் ரீகன்சிலேஷன் நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணலாம் இந்த பர்சன் கூட. இந்த பர்சன் அதை பற்றி பிளான் பண்ணிகிட்ருக்கலாம், வெக்கேஷன் ஆர் மீட் அப். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால் உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ண வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐம் நாட் ஓகே. இந்த பர்சன் நாட் ஓகே. ஓகேவா இல்லை அவங்க. ஓகே, ரீடிங் ஓல்ட் மெசேஜஸ். இந்த பர்சன் வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் உங்களோட ஓல்ட் சேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. நைட் டைம்ஸில் அவங்க பார்த்துட்ருக்கலாம் அண்ட் பிளாக்ல கூட இருக்கலாம் அவங்க. பட் அவங்க வந்து அதை பார்த்து மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்ஸிங் யூ லாட். அவங்க சைட்லேருந்து ஒரு டீப் எனர்ஜி நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு விஷயத்தை ரிக்ரெட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரிக்ரெட் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்க உங்ககிட்ட சொன்னாலுமே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அண்ட் அவங்க சொல்கிறத நம்பி இந்த பர்சன் வந்து இவ்வளோ இயர்ஸ் அண்ட் இவ்வளோ மந்த்ஸ் உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க, உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஃபூலாக இருந்திருக்காங்க, ஒரு முட்டாளாக இருந்திருக்காங்கன்னா அவங்களே வந்து அவங்க ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, ஹார்ம் பண்ணிக்கிறாங்க. அது பார்க்க முடியுது. அண்ட் ஐ வாண்ட் கிஃப்ட். ஓ மை காட், திஸ் பர்சன் எக்ஸ்பெக்டிங் கிஃப்ட் ஃப்ரம் யூ. பியூட்டிஃபுல் ஒன். இந்த பர்சன் உங்ககிட்ட கிஃப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பர்த்டேஸ் வருது ரீசெண்ட்லினா, கிஃப்ட், நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்கக்கிட்ட பார்க்க முடியுது. சம்திங் அவங்க உங்ககிட்ட ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, கிஃப்டாக இருக்கலாம், லவ், கேர், சம்திங். ஓகே, பட் அது தவறான விஷயம் இல்லை, நல்ல விஷயம்தான். ஓகே, யூ ஆர் நம்பர் ஒன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நோபடி கேன் டேக் யுவர் பிளேஸ். யாராலுமே உங்கள் பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கீங்க அவங்க ஹார்ட்டில். அண்ட் யூ ஆர் மை கேர்ள் ஆர் பாய், யூ ஆர் மை கேர்ள், யூ ஆர் மை பாய், யூ ஆர் மைன், அந்த மாதிரி.
அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. ஆல்ரெடி இவங்க உங்களுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கலாம். உங்கள் பிக்ஸ் போட்டு யா மை கேர்ள், யா மை பாய் அந்த மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் ஈகோயிஸ்டிக், ஈகோ ப்ராப்ளம், இப்போ கூட கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, ஈகோ ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கா உங்களுக்கு ஒரு சிலருக்கு, வெரி ஸ்பெசிஃபிக். அண்ட் டுகெதர், அகெயின் டுகெதர், அகெயின் டுகெதர், ட்வின் ஃப்ளேம் பார்க்க முடியுது. ஐ ஸ்டில் வாட்சிங் யூ. இந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஆன்லைன் என்ன டைமுக்கு நீங்கள் ஆன்லைன் வந்திருக்கீங்க, ஒரு என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க, ஒரு எப்படி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை சீக்ரெட்டாக. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அவங்க என்ன கண்டுக்கவே இல்லை, அந்த மாதிரி இல்லை. இந்த பர்சன் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ நோ யூ ஆர் ஆங்க்ரி அட் மீ. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து அவங்க மேலே கோவமாக இருக்கீங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அண்ட் இது வந்து ஒரு கொஷின்ஸ். ஓகே, ஆர் யூ ஓகே, ஹவ் ஆர் யூ பேபி, அந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க, அண்ட் உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, அண்ட் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு கொஷின். அவங்க இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அண்ட் அந்த ஒரு கொஷின்ஸ் வருது உங்கள் பர்சன் சைட்லேருந்து. ஐம் டயர்டு. இந்த பர்சனுமே டயர்டாக இருக்காங்க, டயர்ட் ஆஃப் ட்ராமாஸ். அண்ட் இந்த பர்சனுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ். ரீசெண்ட்லி இவங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது விசிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, பார்க்க முடியுது. மேபி டிப்ரெஷன், சாக்ரிஃபைஸ், நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த சாக்ரிஃபைஸ் வந்து உங்கள் பர்சன் சைட்லேருந்து நல்லா பார்க்க முடியுது. அவங்களுமே சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கலாம். பட் இந்த பர்சன் உங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அந்த சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கலாம் ஸ்டில் நவ். ஓகே, நிறைய சாக்ரிஃபைஸ் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க இந்த பர்சன். ஓகே, 1 missed call and 2 messages you get. Okay, and I'm see you soon. Okay, in the person meet up something and lost. I won't fight with you. இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட ஃபைட் பண்ணணும்னு தோணுது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறாங்க அண்ட் ஃபைட் பண்ண போகிறாங்க. சம்திங் ஐ ஃபீல் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல இந்த மாதிரி சில விஷயத்தை பற்றி அந்த மாதிரி அவங்க கேட்கலாம். ஓகே, அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன், எஸ், யூ கெட் அ எஸ். ஓகே, லெட்ஸ் see, நான் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். pile 1 and pile 2. ஓகே, ஓகே, திஸ் இஸ் pile 1. காட் ரிவீல் ஆகிடுது, நான் என்ன பண்ணுறது. ஓகே, நானே ஒன்று பிக் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் see, நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் வந்து ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, டிவைன் டைம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். டைம் வந்து உங்களை தேடி வரும். ஓகே, அண்ட் pile 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா த எம்பரர் வந்திருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் சில விஷயத்த வந்து லீடர்ஷிப் ரோல் மாதிரி நீங்கள் பண்ணணும். நீங்கள் ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் சுச்சுவேஷன். ஓகே, ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.